வணக்கம். குரு பூஜை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் காலையில் எழுந்து தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு, முன் வீட்லேயும் கோலம் போட்டுட்டேன். கோலம் போட்டுட்டு 2 விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். அந்த விளக்கு எப்படி ஏற்றுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 5 மண் விளக்கு எடுத்துக்கோங்க. 5 மண் விளக்கு, அப்புறம் 2 மண் விளக்கு வெளியில். நான் வந்து எண்ணெய் சிந்தக்கூடாதுன்னு கீழே சின்னதாக ஒரு தட்டு வச்சுருக்கேன். எண்ணெய், நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெய் இருந்ததுன்னா நெய் போட்டுக்கலாம். இல்லை நான் தீப எண்ணெய் தான் போட்டிருக்கேன். நான் தீபம் இருந்ததுன்னா தீப எண்ணெய், நான் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். நல்லெண்ணெயும் போட்டுப்பேன், தீப எண்ணெயும் போட்டுப்பேன். ஒரு நாள் வந்துட்டு நெய்யும் போட்டுப்பேன். நமக்கு எப்படி வசதியோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். பூ வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு முன் வாசலின் வீட்டில் முன் சைடு வந்துட்டு 2 விளக்கு ஏற்றிக்கோங்க. அதே மாதிரி அடுப்பு திட்டு மேலே ஒன்று ஏற்றிட்டு, பூஜை அறையில் வந்துட்டு ஒரு தாம்பாளத்தில் 5 வெத்தலை, ஒரு 2 கொட்டைப்பாக்கு வச்சுட்டு 5 மண் விளக்குலேயும் திரி போட்டு எண்ணெய் போட்டு அதுக்கும் ஒரு பூ வைங்க. பூ வச்சுட்டு ஒரு நல்ல விளக்கு, நான் வந்து நல்ல விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். ஒரு நல்ல விளக்கும் ஏற்றி வச்சுட்டு சாம்பிராணி புகை போடுங்க. சாம்பிராணி புகை போட்டுட்டு நாம் நினச்சது நமக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு நாம் ஒரு நோட்டில் எழுதணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நான் வந்து தொழிலில் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நாம் எழுதணும். நம்ம பையன் வந்துட்டு நல்லா படிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் வேண்டணும். எனக்கு எல்லாமே கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நாம் வேண்டணும். அப்போ தான் அந்த கால நேரம் 3:30 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே நாம் விளக்கு ஏற்றிட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அது வந்து இரட்டிப்பாக கிடைக்கும் நமக்கு. அதனால் காலையில் எழுந்தவுடனே அந்த 3:30 மணிலேருந்து 4:30க்குள்ளே நீங்கள் குளிச்சிடணும். குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் விளக்கு ஏற்றணும். நீங்கள் அன்றைக்கி வந்துட்டு கறி சாப்பிட்லாமான்னாலும் நீங்கள் 6 மணிக்கு மேலே விளக்குலாம் இது பண்ண பிற்பாடு அன்றைக்கி ஃபுல்லாகவே என்ன வேணாலும் செய்யலாம். கறி சாப்பிட்லாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் 4:00லேருந்து 8:30க்குள்ளே நம்ம வந்துட்டு விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றிட்டு பண தேவை இருக்குதா, எனக்கு வந்து பணம் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது எங்கேருந்து வரும்னு நமக்கே தெரியாது. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு வரும் பணம். அதே மாதிரி எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நாம் வேண்டணும்னா, எனக்கு குழந்தை கிடச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நாம் எழுதணும். எது நீங்கள் எழுதினாலும் எனக்கு வந்து எல்லாமே கிடச்சிடுச்சிங்கிற மாதிரி எழுதணும். எனக்கு முட்டி வலியா, எனக்கு வந்து முட்டி வலி சரியாகிவிட்டது அப்படின்னு சொல்லி எழுதுனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸாக கிடைக்கும். அன்றைக்கி நான் வந்துட்டு இப்போது மஞ்சள் போட்டுட்டு, மஞ்சளில் வந்து கொஞ்சம் பன்னீர், கொஞ்சம் ஜவ்வாது போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சேன். இன்னும் சிறப்பாக இருக்கும். நாம் வந்து மகாலட்சுமியை உள்ளே கூப்பிடணுன்னா அந்த வாசனை பொருள் வந்து வைக்கணும் எல்லாமே. தட்சணைக்கு நாம் வந்து உலர் திராட்சை வச்சுருக்கேன் நான். ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு கிடைச்ச பழம், நெல்லிக்காய் வைக்கலாம். ஒரு தட்டில் நெல்லிக்காய் வச்சு, இல்லை நான் வந்து உலர் திராட்சை வச்சுருக்கேன். உலர் திராட்சை வச்சு ஏதோ ஒன்று வச்சு பூஜை பண்ணணும். அதுதான் குரு பூஜை. இதை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக வெற்றியாக இருக்கும். நல்லா இருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.